மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்பாள் உடனாகிய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ஒப்பிலாநாயகி அம்மை உடனாகிய ஸ்ரீ கோமுத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலிலே இன்றைய தினம் நிகழ இருக்கின்ற பிரதோஷகால சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை படம் பிடித்து அன்பர்களெல்லாம் அவரவர் வீடுகளிலே பாதுகாப்பான முறையில் இருந்து அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப இந்த வழிபாடுகளை எல்லாம் கண்டு மகிழும் வண்ணம் அவற்றையெல்லாம் நேரலையிலே ஒளிபரப்புவதற்கு இங்கே நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் வருகை தந்துள்ளார்கள். இன்னும் சற்று நேரத்திலே இங்கே நடக்க இருக்கின்ற இந்த சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் இவற்றையெல்லாம் அவர்கள் படம் பிடித்து எல்லோரும் தரிசிப்பதற்கு வழிவகை செய்ய உள்ளார்கள். திருவாவடுதுறை ஆதீனத்திலே தற்போது அருளாட்சி செய்து வருகின்ற 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் நேரலையிலே காட்டுவதற்கு திருவுள்ள இசைவு அருளி உள்ளார்கள். ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் இங்கே நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் அவற்றையெல்லாம் படமாக்கும் முயற்சியிலே படமாக்கி தங்களுக்கெல்லாம் நேரலையிலே வழங்குவதற்கான முயற்சியிலே அவர்கள் மிகவும் சிரத்தையோடு ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்றைய நாளிலே நம்முடைய திருவாவடுதுறை திருக்கோயிலிலே நடைபெற இருக்கின்ற பிரதோஷ வழிபாட்டு காலத்திலே இந்த திருவாவடுதுறை தலத்தினுடைய வரலாற்றையும் இங்கே நிகழ இருக்கின்ற சிறப்பு காலமாகிய பிரதோஷ காலத்தினுடைய தத்துவங்களையும் வழிபாட்டு பலன்களையும் பற்றி நாம் இங்குள்ள வழிபாடுகளோடு சேர்ந்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம். திருவாவடுதுறை என்ற தலத்தினுடைய பொருள் என்னவென்றால் திரு ஆவடுதுறை என்று பிரியும். என்பது நமக்கு தெரியும் பசு, பசுக்கள் வந்து சேர்கின்ற துறை என்ற பொருளில்தான் ஆவடுதுறை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது பசுக்கள் மிக தொன்மையான காலத்திலிருந்தே நம்முடைய திருவாவடுதுறை தலத்தினை விரும்பி அடையக்கூடியவையாக இருக்கின்றன. திருமூலர் வரலாற்றின் மூலம் இதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. பசுக்களை எல்லாம் மேய்த்து பராமரித்து வந்த மூலன் என்ற இளைஞன் வாழ்ந்த திருத்தலம் இந்த திருவாவடுதுறை திருத்தலம். ஆக மிக பழங்காலம் தொட்டே இந்த மரபு இருந்து வருகின்றது. இது வடமொழியிலே கோமுத்தி மாநகர் என்று வழங்கப்படுகின்றது. கோமுத்தி மாநகர். கோ என்றால் பசு, முத்தி என்றால் விடுபடுதல். பசு வடிவத்திலிருந்து அம்பாளை விடுவித்த தலம் என்பதனாலே இந்த தலம் கோமுத்தி நகர் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்தில் பரமேஸ்வரனுடைய சக்தியாக விளங்கக்கூடிய உமாதேவியார் பசு வடிவிலே வந்து வழிபட்டிருக்கின்றார். அந்த காலம் வரலாற்று ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்ட தொன்மை காலமாகும். இந்த தலத்திற்கென்று திருவாவடுதுறை புராணம் என்று ஒரு புராணம் இருந்து வருகின்றது. அதை நம்முடைய 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் விளக்க உரையோடு ஆதீன திங்களிதழாகிய மெய்கண்டாரிலே வெளிவரச் செய்து வருகின்றார்கள். பலரும் அந்த திருவாவடுதுறை புராணத்தை படித்து பயன்பெற்று வருகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த திருவாவடுதுறை திருத்தலத்திலே வரலாற்று ஆய்வுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தொன்மை காலத்திலே சிவசக்தியாகிய உமாதேவியார் பசு வடிவிலே வந்து வழிபட்டு தம்முடைய பசு வடிவம் நீங்க பெற்றிருக்கின்றார்.
உமாதேவியார் ஏன் பசு வடிவம் எடுத்தார், எதற்காக இங்கு வந்து வழிபட்டார் என்றால், இதெல்லாம் சுவாமி அம்பாளெல்லாம் இது போன்ற திருவருள் லீலைகள் எல்லாம் பண்ணுவது நமக்கு சில உண்மைகளை உணர்த்துவதற்காகத்தான். அதாவது அந்த பசு வடிவம் என்பது நம்முடைய அறியாமையை குறிப்பாக உணர்த்துகின்றது. பசு என்ற சொல்லுக்கு அறியாமை உடைய பொருள் என்றும் அர்த்தம் உள்ளது. நாம் இந்த தலத்திலே வந்து வழிபட்டு நம்முடைய அறியாமை நீங்கி நல்ல தெளிவான அறிவை பெறலாம் என்ற ஒரு பாடத்தை நமக்கு புகட்டுவதற்காகத்தான் அம்பாள் இந்த தலத்திலே பசு வடிவிலே வந்து வழிபட்டிருக்கின்றார்கள். வழிபட்டு அந்த பசு வடிவம் நீங்க பெற்றிருக்கின்றார்கள். அதுதான் இந்த வழிபாட்டினுடைய தத்துவமாகும். பசு வடிவிலே அம்பாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு திருவுருவம் கொண்ட திருமேனியானது இந்த திருக்கோயிலே விளங்குகின்றது. அது இந்த திருக்கோயிலே உள்ள ஒரு தனிச்சிறப்பான திருமேனி, வேறெங்கும் பார்க்க முடியாது. கோ உருவ நாயகி என்று பெயர். அங்கு ஒரு பசு வடிவம் இருக்கும். அது சாதாரண பசு அன்று, அது அம்பாள் தான். அது சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்வது போன்ற திருவுருவம். அதை என்ன சொல்வார்கள் என்றால் கோ உருவ நாயகி என்று சொல்வார்கள். திருவாவடுதுறை புராணத்திலே இந்த கோவுருவ நாயகி மீது தனியாக தோத்திர பாடல்கள் உள்ளன. அப்புறம் சுவாமி அப்படி வழிபட்ட பிறகு சுவாமியின் அருளாலே அம்பாள் பசு வடிவம் நீங்க பெறுகின்றார். நீங்க பெற்று தம்முடைய வழக்கமான அம்பாள் வடிவத்தை பெறுகின்றார். அந்த அருள்மயமான பெண்மை திருக்கோலத்தை பெறுகின்றார். சுவாமி அம்பாளை அனைத்த கோலத்திலே விளங்க அந்த நிலையிலே சுவாமி அனைத்தெழுந்த நாதர் என்று திருநாமம் பெறுகின்றார். ஆக அனைத்தெழுந்த நாதர் திருவுருவமும் இந்த திருக்கோயிலே உள்ளது. இந்த அனைத்தெழுந்த நாதரை வழிபட்டு தம்பதியர் தமக்குள்ளே உள்ள கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்க பெற்று மனக்கசப்புகள் எல்லாம் மறைய பெற்று நல்ல மகிழ்ச்சியான சௌபாக்கியம் நிறைந்த இல்லறத்தை நடத்தி வருகின்றார்கள். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே தம்பதியருக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு ஆகியவையெல்லாம் தீர்ந்து சந்தோஷமான இல்லற வாழ்வு கிடைத்திடுவதற்கு இந்த தலத்திலே வந்து அனைத்தெழுந்த நாதரை வழிபடுவது சால சிறப்பானதாகும். அதுபோல இந்த திருக்கோயிலிலே பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த திருக்கோயிலிலே விளங்கக்கூடிய நந்தியம்பெருமான், இந்த திருக்கோயிலிலே விளங்கக்கூடிய நந்தியானது இதுதான் மிகப்பெரிய நந்தி என்று சொல்லப்படுவது. நமக்கு பெரிய நந்தி என்றவுடன் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோயில் நந்தி எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அது ஒரே கல்லால் ஆன நந்திகளிலே பெரிய நந்தி. இது பல கற்களால் உருவான நந்தி. இது அதனினும் பெரிய நந்தியாகும். இந்த பிரதோஷ காலத்திலே சிவபெருமான் இந்த நந்தி ரிஷபதேவர் என்றும் இவரை சொல்வார்கள். இந்த நந்தியின் மீது நின்று திருநடனம் செய்வார். ஆகையினாலே அந்த நிலையிலே பெருமானை அங்கு நாம் எழுந்தருள பண்ணி இந்த நந்தி அவர்களை முன்னிலையாக வைத்தே எல்லா அபிஷேகமும் செய்யப்படுவதனாலே இந்த மிகப்பெரிய மிகவும் அருள் கம்பீரம் மிக்க இந்த நந்தியை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருவாவடுதுறை தலத்துக்கு இருப்பதனாலே இந்த திருவாவடுதுறை பிரதோஷம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனால் இங்கே திருவாவடுதுறை தலத்திலே பிரதோஷ வழிபாட்டிற்கு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரளாக வருவது வழக்கம். ஆனால் தற்போது பெருந்தொற்று பரவலை முற்றிலுமாக போக்குவதற்கு அரசு எடுத்து வருகின்ற ஊரடங்கு நடவடிக்கைக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த திருக்கோயிலிலே அடியேன் உட்பட திருக்கோயில் பணியாளர்கள், இந்த திருக்கோயில் பணியிலே ஈடுபடுகின்ற ஆதீன பணியாளர்கள் மட்டுமே இங்கே இருக்கின்றார்கள். மற்றபடி வெளியே இருந்து பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரதோஷ
வழிபாட்டினை வழக்கமாக பார்த்து வழிபட்டு பயன்பெற்று வருகின்ற பக்தர்கள் இப்போது பார்க்க முடியாமல் இருக்கின்றோமே என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு தீர்வதற்கும், இதுவரை இந்த திருவாவடுதுறை பிரதோஷத்தை தரிசிக்காதவரும் தரிசிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருப்பதற்காகவும் நம்முடைய நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் இதனை யாவரும் காணும் வண்ணம் நேரலையிலே படமாக்கி வருகின்றார்கள். ஆகவே அன்பர்கள் இந்த அரிய வாய்ப்பினை தம்முடைய சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து அனைவரும் அவரவர் வீட்டில் இருந்தவாறே இந்த நேரலை மூலமாக திருவாவடுதுறை திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாட்டினை தரிசித்து பயன்பெற கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், திருமந்திரம் 3000 திருப்பாடல்களை கொண்டது. திருமந்திரமானது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 பாதங்களையும் விளக்கக்கூடிய அற்புதமான நூல். எளியவர்களுக்கும் புரியும்படியாக அருமையான அறங்களை எல்லாம் அழகாக எடுத்துரைப்பது திருமந்திரம். அதே சமயத்தில் யோகிகளும் உபதேசம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அரிய யோக ஞான செய்திகளையும் எடுத்துரைப்பது. அப்படி எளிமைக்கு எளிமையாகவும் அருமைக்கு அருமையாகவும் உள்ள அற்புதமான நூல் திருமந்திரம். ஆன்மீக துறையிலே பெரிதாக ஈடுபாடு இல்லாதவர்களையும் கூட ஈர்த்து அவர்களையும் இந்த ஆன்மீக துறையிலே நன்றாக ஈடுபடும்படியாக செய்யக்கூடிய அருள் ஆற்றல் வாய்ந்தது திருமந்திரம். நூலின் பெயருக்கு ஏற்ப இந்த நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் மந்திர சக்தி கொண்ட பாடல். அப்படிப்பட்ட இந்த அருமையான திருமந்திரத்தை திருமூலர் இந்த திருக்கோயிலில் சிவயோக நிட்டையிலே இருந்துதான் அருளி செய்துள்ளார். இந்த செய்தியானது சேக்கிழார் பெருமான் அருளி செய்துள்ள பெரிய புராணத்திலே திருமூலர் வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய திருமூல தேவநாயனார் புராணத்திலே நாம் பார்த்து மகிழத்தக்கதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய திருவாவடுதுறை புராணத்திலும் இங்கே திருமூலர் வந்து திருமந்திரம் பாடி அருள் பெற்ற செய்திகள் எல்லாம் மேலும் விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. அங்கே திருமூலர் சன்னதி இங்கே தனியாக உள்ளது. ஆக இந்த திருமூலர் சன்னதி திருக்கோயிலானது மிக அருமையான முறையிலே இங்கே தளமெல்லாம் அழகாக அமைக்கப்பெற்று முன் மண்டபமும் காண்பவர் போற்றும் வண்ணம் எழிலுற அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது அருளாட்சி செலுத்தி வருகின்ற 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருள் சிறப்பினாலே இந்த ஆலயத்திலே திருமூலர் சன்னதியானது மிகவும் பொலிவு பெற்று விளங்குகின்றது. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும், அதாவது இது போன்ற தொற்று பரவலாம் இல்லாத முற்காலத்திலே எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் அன்பர்கள் எல்லாம் வந்து திருமூலர் சன்னதியிலே இருந்து தியானம் செய்து தங்களுடைய தவ ஆற்றலை பெருக்கி வருவது ஒரு வழக்கமாகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருமூலர் திருக்கோயிலை கொண்டது இந்த திருக்கோயிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு. ஒரு திருக்கோயிலே எத்தனை சிறப்பு பாருங்க. அம்பாள் வழிபட்ட திருத்தலம், திருமூலர் திருமந்திரம் அருளிய திருத்தலம், அதே திருமூலர் கோயில் கொண்டு விளங்கக்கூடிய திருத்தலம், மிகப்பெரிய நந்தி விளங்கக்கூடிய திருத்தலம். இதற்கு மேலும் பல சிறப்புகள் உள்ளன. என்னவென்றால், நம்முடைய சமயாச்சாரியர்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4 பெருமக்களும் இங்கே தம்முடைய திருவடி பதித்து இந்த தலத்திற்கு வந்துள்ளார்கள். இங்கே வந்து எம்பெருமானை வழிபட்டு மூவர் முதலிகளாகிய இந்த தேவார ஆசிரியர்கள் பதிகங்கள் அருளி செய்துள்ளார்கள். திருவாவடுதுறை பதிகங்கள், ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகம்
அது உலவாக்கிழி பதிகம் என்று சொல்லப்படும். திருநாவுக்கரசு பெருமான் பல பதிகங்கள் அருளி செய்துள்ளார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பதிகங்கள் அருளி செய்துள்ளார். அவற்றுள் ஒன்று முழுமையாக கிடைத்துள்ளது, மற்றொன்று பாதி அளவு கிடைத்துள்ளது. ஆகையினாலே இந்த திருக்கோயிலுக்கு வருகை தருபவர்கள் இந்த திருக்கோயில் மீது பாடப்பெற்ற தேவார பதிகங்களையெல்லாம் பாடி வழிபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம், அம்பாள் வழிபட்ட ஸ்தலம், திருமூலர் வழிபட்டு திருமந்திரம் அருளி செய்து கோயில் கொண்டுள்ள ஸ்தலம், தேவார மூவரும் பதிகங்கள் அருளி செய்த பாடல் பெற்ற ஸ்தலம். இப்படி இந்த ஸ்தலத்தின் பெருமைகள் விளங்கி கொண்டிருக்கின்றன. மாணிக்கவாசக பெருமானும் தரிசனம் செய்துள்ளார் என்பதை தலபுராணத்தின் மூலமாக அறிகின்றோம். இவர்களுக்கெல்லாம் முன்னரே அகத்திய முனிவர் இங்கு வழிபட்டிருக்கின்றார். அகத்திய முனிவருடைய திருவுருவமும் இந்த திருக்கோயிலிலே தட்சிணாமூர்த்தி பெருமான், ஸ்தல விநாயகர் ஆகிய மூர்த்திகளுக்கு நடுவே அகத்திய பெருமானுடைய திருவுருவம் உள்ளது. அகத்தியர் தேவார திரட்டு என்று சில பதிகங்களை தொகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அகத்தியர் தேவார திரட்டை இந்த திருக்கோயிலிலே பாராயணம் செய்யக்கூடிய வழக்கமும் அன்பர்களிடையே இருந்து வருகின்றது. ஆக ஆலயத்திலே மூலவர் கோமுத்தீஸ்வரர், இன்னொரு திருநாமம் மாசிலாமணி பெருமான். கோமுத்தீஸ்வரர் என்றும் சொல்வார்கள், மாசிலாமணி பெருமான் என்றும் சொல்வார்கள். அம்பாள் ஒப்பிலா நாயகி. சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் உள்ளார்கள். ஆக இந்த மூலமூர்த்திகளை தவிர வழக்கமாக பிரதர்ஷனம் வரும்போது உள்ள மூர்த்திகள் இங்கே இருக்கின்றார்கள். திருமுறை கண்ட விநாயகர் இருக்கின்றார், எழுந்தருளி இருக்கின்றார். அவருக்கு அருகே திருநந்தி தேவர், மாணிக்க வாசகர் ஆகிய மூர்த்திகள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து 63 நாயன்மார்களுடைய திருவுருவங்களும் உள்ளன. அந்தந்த நாயன்மார் குரு பூஜை நாளிலே அந்தந்த நாயன்மாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், வழிபாடுகள் எல்லாம் குருமகா சன்னிதானம் அவருடைய அருளானையின் வண்ணம் ஆதீனத்து ஸ்ரீமத் தம்புரான் சுவாமிகளுடைய வழிபாட்டு காலமாகிய அந்த 2ஆம் கால நேரத்திலே மாலை வேளையிலே அந்த நாயன்மார்களுடைய பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு ஹரதத்த சிவாச்சாரி, தெய்வ சேக்கிழார் பெருமான், ஹரதத்த சிவாச்சாரியார் ஆகியோருடைய திருமேனிகளும் உள்ளன. அப்புறம் விநாயகர், திருக்காலத்திலே எழுந்தொழிக்கக்கூடிய காலத்தீஸ்வரர், ஞானாம்பிகை ஆகிய சுவாமி அம்பாள் திருமேனிகள் உள்ளன. இன்னும் கொங்கணேஸ்வரர் திருமேனி மற்றும் முருகப்பெருமானுடைய திருவுருவம், அந்த முருகப்பெருமானுடைய சந்நிதியை சிறப்பான முறையிலே வடிவமைத்த 14வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருமேனி எதிரே உள்ள தூணிலே அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய அருளாட்சி காலத்திலே ஆதீனத்திலே துறவர சீடராக தம்புரான் சுவாமிகளாகவும் ஆதீன மகாவித்வானாகவும் விளங்கிய தாண்டவராய் தம்புரான் சுவாமியுடைய திருவுருவமும் உள்ளது. இப்படியே வந்தோம் என்றால் அங்கே மதுரையிலே விளங்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதர் திருவுருவங்களையும் இங்கு தரிசிக்கலாம். சரஸ்வதி அம்பாளை தரிசிக்கலாம். பாண்டியலிங்கம், சேரலிங்கம், சோழலிங்கம் என்று அந்த பண்டை தமிழ்நாட்டினுடைய முப்பெரும் நாடுகளாக விளங்கிய அந்த சேர சோழ பாண்டிய நாடுகளில் அடையாளம் காட்டக்கூடிய சிவலிங்கங்களையும் இங்கே தரிசிக்கலாம். அனைத்தெழுந்தநாதர் திருவுருவமும் உள்ளது. அனைத்தெழுந்தநாதர் திருவுருவமும் இங்கே உள்ளது. அதைத்தான் தம்பதிகள் எல்லாம் வழிபட்டு தங்களுடைய மனப்பிணக்கு நீங்க பெற்று மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது. அப்படியே வந்தால் சண்டேச பெருமான் விளங்குகின்றார். நடராஜ பெருமான் எழிலுற விளங்குகின்றார். நடராஜர் சன்னதிக்கு அருகில் தான் நான் அப்போது குறிப்பிட்ட பசு வடிவிலே அம்பாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த கோவுருவ நாயகி திருவுருவமானது விளங்குகின்றது. அருகில் சனி பகவான், மகாபைரவ மூர்த்தி ஆகியோர் விளங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆலயத்திலே பார்க்கலாம்.
அடுத்த பிரகாரத்திலே வலம் வந்தால் திருமூலருடைய சன்னதியை நாம் பார்க்கலாம். ஆக இது திருக்கோயிலின் அமைப்பாகும். முன்னடியிலே ராஜகோபுரம் இருக்கின்றது. அந்த ராஜகோபுர வாயிலிலே துணை வந்த விநாயகரும் சுப்பிரமணிய பெருமானும் ஆகிய முருகப்பெருமானும் இருக்கின்றார்கள். அந்த துணை வந்த விநாயகர் யார் என்றால் அம்பாள் பசு வடிவிலே வரும்போது அம்பாளுக்கு துணைக்கு கன்று வடிவிலே வந்த விநாயகர் அவர் ஆகையினாலே அவர் துணை வந்த விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய அருளாற்றல் மிக அற்புதமானது. துணை வந்த விநாயகரை அன்றாடம் திருக்கோயிலுக்கு உள்ளே வந்து வழிபடுவதற்கு நேரமில்லை, ஒரு நெருக்கடியான நேரம் என்று சொல்லும் போதிலும் கூட ராஜகோபுர வாசலுக்கு வந்து துணை வந்த விநாயகரை வழிபட்டு செல்வதற்கென்று பக்தர் கூட்டம் தனியாக உள்ளது. அந்த துணை வந்த விநாயகரை வழிபட்டு நாள்தோறும் வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற சிறப்பு காலங்களிலும் வழிபட்டு தாங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்று வருகின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது இந்த திருக்கோயில். அங்கே இன்றைய நாளிலே இந்த பிரதோஷ புண்ணிய காலத்திலே அபிஷேக ஆராதனைகள்லாம் தொடங்கிவிட்டன. ஆக மாப்பொடி, மஞ்சள் பொடி முதலான அபிஷேகங்கள் எல்லாம் சிவாச்சாரிய பெருமக்களாலே சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. திருக்கோயில் பணியாளர்கள் உடனிருந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். இந்த திருக்கோயிலிலே நித்திய பூஜைகளையும் பிரதோஷம் முதலிய சிறப்பு பூஜைகளையும் நியமமாக சிறப்பாக நடந்து வரும்படி திருவாவடுதுறை ஆதீனத்து 24வது ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் அருள்பாலித்து வருகின்றார்கள். அவர்களுடைய திருவிழா பாங்கின் வண்ணம்தான் இங்கே ஒவ்வொரு நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. அந்த முறையில்தான் இங்கே இந்த பிரதோஷ கால நந்தி வழிபாடும் நடக்கின்றது. அடியேன் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையே எழுந்தருளி நின்று சிவபெருமான் திருநடனம் ஆடி நமக்கெல்லாம் அருள் பாலிப்பது வழக்கம். அதனால்தான் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் இந்த பிரதோஷ காலத்திலே நந்திக்கு செய்யப்படுகின்றன. இப்பொழுது இந்த சிறப்பு அபிஷேகமானது அருமையாக நடைபெற்று வருகின்றது. அன்பர் பெருமக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களிலே இருந்து தரிசித்து வருகின்றார்கள். மிக அருமையாக இங்கே அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. இந்த பிரதோஷ காலம் என்பது என்ன என்று சொன்னால்,
பார்க்கடலிலிருந்து தோன்றிய விஷம் ஒரு பக்கம், வாசுகி பாம்பு வெளிவிட்ட விஷம் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து ஆழகால விஷம் என்ற கொடிய விஷம் அங்கே தோன்றிவிட்டது. இந்த ஆழகால விஷமானது மற்ற விஷங்கள் போல அல்ல. மற்ற விஷங்கள் சாப்பிட்டால்தான் நம்முடைய உயிரை எடுக்கும். ஆனால் இந்த ஆழகால விஷமானது அதனுடைய மனமே பெரிய விஷம். அது மட்டுமல்ல, இது எல்லோரையும் துரத்தி துரத்தி விரட்டி சென்று அவர்கள் உயிரை பறிக்கக்கூடிய தன்மை உடையது என்று சொல்வார். அப்படி இந்த ஆழகால விஷமானது யாவரையும் துரத்தி செல்ல எல்லோரும் அந்த விஷத்திற்கு பயந்து அஞ்சி ஓடினார்கள். இந்த விஷத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்று வருந்தினார்கள். அப்பொழுது தமக்கு ஒரே அடைக்கலமாக இருப்பவர் முழுமுதற் பரம்பொருளாகிய சிவபெருமானே என்று உணர்ந்து சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தார்கள். தற்பொழுது பாலாபிஷேகமானது அருமையாக நடைபெற்று வருகின்றது. இந்த அபிஷேக காட்சிகளை எல்லாம் அன்பர்கள் கண்டு மகிழும் வண்ணம் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் நேரலையிலே படமாக்கி வருகின்றார்கள். ஆக அன்பர்களுக்கு இவற்றையெல்லாம் தரிசிக்கின்ற அரிய வாய்ப்பு ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருள் கருணையாலே நியூஸ் 7 தமிழ் யூடியூப் பக்தி சேனல் மூலமாக ஆலகால விடத்தை ஏற்று பெருமான் திருநடனம் செய்தார் என்ற அந்த செய்தி, ஆலகால விடத்தை ஏற்று திருநடனமும் ஆடினார் என்ற செய்தி ரெண்டும் இணைத்து சொல்லப்பட்டுள்ள பதிகம் திருவலிதாயம் என்ற தலத்துக்குரிய திருஞான சம்பந்தர் பதிகமாகும். திருவலிதாயம் அது சென்னைக்கு அருகில் உள்ளது. இன்று பாடி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த திருவலிதாயம் திருத்தலத்தில்தான்
பெருமான் ஆலகால விடத்தை ஏற்று திருநடனமும் ஆடிய செய்தி சொல்லப்படுகின்றது. ரொம்ப சத்தம். காலங்கள் நாள்தோறும் பூஜைக்குரிய காலங்களாக சொல்லப்படுகின்றன. பூஜைக்குரிய காலங்களாக 6 காலங்கள் சொல்லப்படுகின்றன. காலையிலே காலசந்தி ஒரு காலம், அப்புறம் உபசந்தி, அப்புறம் மத்தியான வேளையில் உச்சி காலம், அப்புறம் 12 மணியிலிருந்து 4 மணி வரை நடை சாத்தப்பட்டிருக்கு. அப்புறம் 4 மணிக்கு வந்து திருக்கோயிலை ஆயத்தம் செய்வார்கள். 4:30 மணிக்கு மேலே பிரதோஷ காலம், காலசந்தி, உபசந்தி, உச்சி காலம், பிரதோஷம். பிரதோஷ காலத்துக்கு அப்புறம் சாயரக்ஷை காலம், அதைத் தொடர்ந்து அர்த்தஜாம காலம். ஆக இப்படி காலசந்தி, உபசந்தி, உச்சி காலம், பிரதோஷம், சாயரக்ஷை, அர்த்தஜாமம் என்று 6 காலங்கள் பூஜைக்குரிய காலங்களாக சொல்லப்பட்டுள்ளன. பெரிய கோயில்களிலே இந்த 6 கால பூஜைகளும் நடைபெறும். சிறிய கோயில்களிலே எவ்வளவு காலங்கள் நடத்த முடியுமோ அவ்வளவு காலம் செய்வார்கள். ஆகவே அன்பர்களே, நாள்தோறும் வரக்கூடிய பூஜை காலங்களிலே பிரதோஷ காலமும் ஒரு காலமாக இருந்து வருகின்றது.
சனிக்கிழமை அந்த ஆலகால விடத்தை ஏற்றருளிய அருட்செய்கை நடந்த நாள் என்பதனாலே சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று சொல்லப்படும். அந்த மகா பிரதோஷம் இந்த திருக்கோயிலிலே வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெற்று வந்தது. மீண்டும் அன்பர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து தரிசிக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் அருள் செய்ய வேண்டும். அதற்கு அரசானது எத்தனையோ சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. தொற்று பரவலை மிக கணிசமான முறையிலே குறைத்து வருகின்றது. ஆகவே திருவருளாலே நாம் இந்த பெருந்தொற்றிலிருந்து விரைவில் விடுபட உள்ளோம். அதே சமயத்தில் இந்த தொற்றினுடைய இதன் காரணமாக விளைந்த துன்ப நிகழ்ச்சிகள் அவலங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிவோம். ஆகையினாலே எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நேரத்திலும் இந்த தொற்று பரவல் குறித்த விழிப்புணர்வை நாம் பேணி காத்து வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் தவறாமல் கடைபிடித்து வர வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே நாம் உறுதியேற்போம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய முறையிலே இங்கே அபிஷேக திரவியங்கள் ஒவ்வொன்றாக வழங்கப்பெற்று அடுத்தடுத்து அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த அபிஷேகங்கள் எல்லாம் சுவாமிக்கு செய்யப்படும் உபச்சாரங்கள் என்று சொல்வார்கள். நாம அபிஷேகம் என்பதை தமிழில் என்ன சொல்வார்கள்? தமிழ் விளக்கப்படி அபிடேகம் என்று சொல்வார்கள். தூய தமிழில் திருநீராட்டு என்று சொல்வார்கள். நாம மனிதர்களாக இருக்கப்பட்டவர்களாம் கண்டிப்பா நீராடணும், குளிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள அழுக்கையெல்லாம் நம்ம போக்க வேண்டும். நீராடுவது நமக்கு அவசியம். ஆனா சுவாமி வந்து நீராடித்தான் அவர் தூய்மையாகணும்னு அவசியம் இல்லை. அவர் இயல்பாகவே தூய திருமேனி கொண்டவர். ஒருபோதும் அவருக்கு மாசு என்பது கிடையாது. ஆனால் சுவாமிக்கும் நாம் இந்த நீராட்டாகிய அபிஷேகத்தை செய்கின்றோம் என்றால் நம் பொருட்டு செய்கின்றோம். நாம் தூய்மையாகும் பொருட்டு, நம்முடைய உடலும் உள்ளமும் தூய்மையாகும் பொருட்டு செய்கின்றோம். ஆகவே சுவாமிக்கு செய்வதெல்லாம் உபச்சாரம். உபச்சாரம் என்றாலே அது அவருக்கு தேவையில்லை, நம்முடைய தேவைக்காக செய்கின்றோம் என்ற கருத்தில் தான் அது உபச்சாரம் சொல்லப்படுகின்றது. இதுபோலத்தான் மற்ற பூஜை கிரியைகள் எல்லாம் உபச்சாரங்கள் சொல்லப்படும். ஆக அந்த முறையிலே அபிஷேகங்கள் எல்லாம் சைவாகம முறைப்படி ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் மிக நேர்த்தியாக நடைபெற்று வருகின்றன. அன்பர்கள் எல்லாம் அதை தரிசித்து வருகின்றோம். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் இதனை தொடர்ந்து படம் பிடித்து தங்களுக்கெல்லாம் நேரலையின் மூலமாக வழங்கி வருகின்றார்கள். ஆக அவர்களுடைய இந்த சிறந்த முயற்சியை யாவரும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அபிஷேகத்தை நாம் தரிசித்துக் கொண்டே பிரதோஷ காலத்தை பற்றிய மேற்கொண்டு செய்திகளையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆக வளர்பிறை திரையோதசி திதியிலும் தேய்பிறை திரையோதசி திதியிலும் பிரதோஷ காலத்திலே மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு உட்பட்ட அந்த காலத்திலே அந்த 1.5 மணி நேரத்திலே பெருமானுக்கு செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடு என்று பார்த்தோம். அதிலும் சனிக்கிழமை அந்த நாளிலே ஆலகால விஷத்தை உண்டருளிய அருட்செய்கை நிகழ்ந்ததனாலே அந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மகா பிரதோஷம் சொல்லப்படும். அது தவிர திங்கள் கிழமையை சோமவாரம் என்பார்கள். திங்கள் என்றால் சந்திரன், அவனுக்கு சோமன் என்றும் பெயர் உண்டு. ஆகையினாலே திங்கட்கிழமைக்கு சோமவாரம் என்று பெயர். பெருமானே தம்முடைய திருச்சடையிலே திங்களை முடித்திருக்கின்றார். சோமசேகரன், சந்திரசேகரன் எல்லாம் அவருக்கு திருநாமம் உண்டு. சோமேசர் என்றும் பெருமானை வழங்குவார்கள். அப்படிப்பட்ட பெருமானுக்குரிய ஒரு சிறந்த தினம் சோமவாரம். சோமவாரம்னே நமக்கு கார்த்திகை சோமவாரம் நினைவுக்கு வரும். கார்த்திகை மாதத்து சோமவாரம் இன்னும் சிறப்பு மிக்கது. ஏனென்றால் அப்போது சங்காபிஷேகம் நடைபெறும். இந்த சோமவார விரதத்தை தொடங்கிக் கொள்வதற்கு ஏற்ற நாள் கார்த்திகை சோமவாரம். அதனால சோமவாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இந்த சோமவாரத்திலே இந்த பிரதோஷமும் சேர்வது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆகவே சோமவாரத்திலே வரக்கூடிய, அதாவது திங்கள் கிழமையாகிய சோமவாரத்திலே நிகழக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம் என்று சொல்லப்படும். ஆக அந்த சோம பிரதோஷத்தை தான், அந்த வழிபாடுகளைத்தான் இப்போது நாம் தரிசித்து வருகின்றோம். அன்பர் பெருமக்களே, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் சிறிதும் சளைக்காமல்
குருமுகா சன்னிதானங்களுடைய குருவருள் ஆணையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிரத்தையோடு சிவாச்சாரிய பெருமக்கள் பரிசாளர்களெல்லாம் இணைந்து உதவி அருமையாக நிகழ்த்தி வருகின்றார்கள். அவற்றை நாம் கண்கூடியில் தரிசித்து வருகின்றோம். ஆக இந்த மாலை நேரம் இந்த 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் அதுக்கும் கொஞ்சம் பிற்பட்ட சில நாளிகைகளையும் நாம் பிரதோஷம் என்று ஏன் அழைக்கின்றோம்? அந்த காலத்தின் பெயர் பிரதோஷம் என்பது காலத்தின் பெயர். எதற்காக அந்த காலத்தை சூரியன் அஸ்தமனம் ஆவதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாலை காலத்தை ஏன் பிரதோஷ காலம் என்று அழைக்கின்றோம்? பிரதோஷம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், பிரதோஷம் என்பது வடமொழி சொல். அது ஆகமங்களிலே இடம்பெற்றுள்ள பரிபாஷை சொல். ஆகையினாலே இந்த பிரதோஷத்துக்கான அர்த்தத்தை ஆகம வல்லுநர்கள் தான் சொல்ல முடியும். ஆகம வல்லுநர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், பிரதோஷம் என்பது ராத்திரி பொழுதை தோஷா என்று சொல்வார்கள். அந்த ராத்திரி பொழுதினுடைய முகம் எது என்றால் இந்த மாலை பொழுது. இந்த மாலை பொழுதை எப்படி வர்ணிக்கின்றார்கள் என்றால், ராத்திரி பொழுது அதாவது இரவு பொழுது. இன்னைக்கு ஆங்கிலத்தில் நைட்டுன்னு சொல்வதுதான் பெரு வழக்கு. ஆக நைட் என்றாலும் ராத்திரி இரவு எல்லாம் ஒன்றுதான். இந்த ராத்திரி பொழுதினுடைய முகமாக இருப்பது இந்த சாயங்கால பொழுதாகிய மாலை பொழுது. ஆகவே பிரதோஷம் என்பது இரவின் முகம் என்று பொருள்படுகின்றது. ரஜினி முகம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். ரஜினி என்ற சொல் இரவு ராத்திரி என்று பொருள்படும். ஆகவே இந்த இரவு பொழுதை ஒரு மனிதனாக நாம் கற்பனை செய்து கொண்டால், அந்த இரவு பொழுதாகிய மனிதனின் முகமாக இருப்பது இந்த மாலை பொழுது. எனவே ரஜினி முகம் அதாவது ராத்திரியின் முகம் என்ற அர்த்தத்திலே இந்த பிரதோஷ காலம் சொல்லப்படுகின்றது. இந்த பிரதோஷத்துக்கு பல்வேறு விளக்கங்கள் தரப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது இந்த பிரதோஷத்தில் உள்ள தோஷம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே பல விளக்கம் தருவார்கள். அதிலே ஆகம வல்லுநர்கள் தரக்கூடிய விளக்கம் என்னவென்றால், தோஷம் என்பது நம்முடைய குற்றம். நம்முடைய பிரளயம்னு ஒரு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகங்களை எல்லாம் சுவாமி தான் படைத்திருக்கின்றார். உயிர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கும் காலம் வரும்போது சகல உலகங்களையும் தம்மிடத்திலே ஒடுக்கிக் கொள்கின்றார். அப்படி எல்லா உலகங்களையும் சுவாமி ஒடுக்கும் காலம்தான் பிரளய காலம் சொல்வார்கள், அதை ஊழிக்காலம்னு சொல்வார்கள். அதுபோல நம்முடைய வினைகள், பாவ வினைகளை எல்லாம் சுவாமி ஒடுக்கக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம். இந்த தோஷம் என்பது நம்மிடமுள்ள குற்றங்களை குறிக்கும். ஆக நம்மிடத்துள்ள குற்றங்கள், பாவங்கள் இவற்றையெல்லாம் சுவாமி ஒடுக்கி அருளக்கூடிய காலம்தான். அந்த காலம்தான் பிரதோஷ காலம் என்று சொல்லி ஆகம வல்லுநர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஆகவே பிரதோஷம் என்பதற்கு இரவின் முகமாகிய மாலை பொழுது என்று ஒரு பொருள். நம்முடைய தோஷங்களை எல்லாம் பெருமான் ஒடுக்கி அருளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்றும் ஒரு பொருள். ஆக இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த பிரதோஷ காலத்திலே நாம் வழிபாடு செய்கின்றோம். இந்த பிரதோஷ காலமானது ஒரு விரத காலமாகவும் இருக்கின்றது. பிரதோஷ விரதத்தை எவ்வாறு நாம் கடைபிடிப்பது என்று பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். முதலிலே நாம் விரதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வோம். விரதம் என்றால் பெரும்பாலும் எல்லாரும் நினைப்பது என்னவென்றால், விரதம் என்றால் உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது, பட்டினியாக இருப்பது என்று நினைப்போம். ஆனால் விரதம் என்பதனுடைய அதனுடைய உட்கருத்து சாப்பிடாமல் இருப்பது என்பது அல்ல. சாப்பிடாமல் இருக்கின்ற அந்த செயல்பாட்டுக்கு அதற்கென்று தனியாக பெயர் இருக்கின்றது. அதற்கு உபவாசம் என்று பெயர். இவர் உபவாசம் இருக்கிறார் என்றால் சாப்பிடாமல் இருக்கான்னு அர்த்தம். விரதத்துக்கு இந்த உபவாசம் துணை செய்வது. அதனால விரத காலத்தில் உபவாசம் இருப்பார்கள். மற்றபடி விரதம் என்பது அங்கு முக்கியமானது என்னவென்றால், நம்முடைய மனமானது ஐம்பொறிகளின் வழியே சென்று உலக விஷயங்களிலே அழுந்தாமல், நாள்தோறும் நம்ம உலக விஷயங்களில் அழுந்த தான் வேண்டியது இருக்கு. ஆனால் இந்த விரத காலத்தில் மட்டுமாவது நம்முடைய மனசை ஐம்பொறிகள் வழியாக செல்ல விட்டு உலக விஷயங்களில் அழுந்த விடாமல் நம்முடைய மனதை தடுத்து இறைவனுடைய திருவடி சிந்தனையிலே, இறைவனுடைய திருவடியை சிந்திப்பதிலே நம்முடைய மனத்தை ஈடுபடுத்த வேண்டும். அதற்கான பயிற்சி காலம்தான் விரத காலம். ஆக மனமானது
உலகத்து விஷயங்களில் மூழ்காமல் இறைவனுடைய திருவடியே சிந்தித்திருப்பது, அதுதான் விரத காலம். அதை செய்தால்தான் நாம் விரதம் இருக்கின்றோம் என்றார். மனத்தால் இறைவனை சிந்திக்க வேண்டும். அதற்கு உதவியாக வாக்கினாலே அவனுடைய புகழை எல்லாம் ஓத வேண்டும். ஆக வாக்கினால் அவன் புகழை சொன்னால் மனத்தினால் அவனை சிந்திப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். நம்முடைய 63 நாயன்மார்களிலே பூசலார் நாயனார் மனத்தினாலேயே சிவபெருமானுக்கு திருக்கோயில் கட்டினார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். எப்படி அதை அவரால் சாதிக்க முடிந்தது என்றால், திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளுகின்றார். பூசலார் நாயனாரை சொல்லும் பொழுது, மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல் என்று குறிப்பிடுகின்றார். பூசல் என்று சொன்னது அங்கு பூசலார் நாயனார் தான். மன்னிய சீர் மறைநாவன், நிலைவற்ற சிறப்புக்குரிய மறைகளை எப்போதும் தம் நாவிலே ஓதி வருபவர். எப்போதும் சுவாமியினுடைய புகழை ஓதி வருவதனால தான் அவருக்கு மனம் வசப்படுது. திருக்கோயில் கட்டணும்னா அந்த திருக்கோயில் கட்டக்கூடிய சிந்தனையிலே மனம் அப்படி நிலை பெறுகின்றது. அதுக்கு காரணம் அவர் நாவினாலே எப்போதும் வேதங்களை ஓதி சுவாமியை துதிப்பது தான். அது மாதிரி வேதங்களையோ ஆகமங்களையோ திருமுறைகளையோ அவற்றின் வழிவந்த அருட்பாசுரங்களையோ எப்போதும் நாம் பாடிக்கொண்டிருந்தால், வள்ளுவ பேராசான் சொன்னது போல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டும்பார். ஆக அவனுடைய பொருளுடைய புகழை பாடி வரும்போது வினைகளும் சேரமாட்டான். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே என்பார் சம்பந்தர். அதுபோல அவன் புகழை பாடுவதன் மூலம் உள்ளமானது நம்முடைய வசத்திலே நிற்கும். நிறைய பேருக்கு ஆதங்கம் அதுதான். மனம் நம் வசத்தில் நிற்க மாட்டேங்குது, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, நாமெல்லாம் மனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். இப்போ மனத்தை நம் கட்டுப்பாட்டில் வைப்பது எப்படி என்றால், அதற்கு சிறந்த வழி எது என்னவென்றால், நாவினாலே பெருமானை பாடுவது. வாக்குக்கு வேலை கொடுத்தோம் என்று சொன்னால் மனம் நம் வசமாகும். மனத்தை திறக்கக்கூடிய சாவி நம்முடைய வாக்கிலே இருக்கின்றது, வாயிலே இருக்கின்றது. வாயினாலே பெருமான் புகழை பாட வேண்டும். அதான் இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய நமச்சிவாய பதிகத்திலும் சொல்வார்கள். திருப்பாண்டி கொடுமுடி சம்பந்த பெருமானும் நமச்சிவாய பதிகம் பாடியருளி உள்ளார். அப்பர் பெருமானும் பாடியருளி உள்ளார். சுந்தர பெருமானும் பாடியருளி உள்ளார். இதில் சுந்தர பெருமானுடைய இந்த அஞ்செழுத்து பதிகத்தில் மட்டும் என்ன ஒரு சிறப்பு என்றால், இது ஒரு தளம் சார்ந்ததாக இருக்கின்றது. சம்பந்தர் அப்பர் பாடிய பதிகங்கள் பொது பதிகங்கள், நமச்சிவாய பதிகங்கள். சுந்தரர் பாடிய நமச்சிவாய பதிகம் திரு பாண்டி கொடுமுடி என்ற தளம் சார்ந்தது. அதிலே சொல்வார், அதை பாடி அருள்வார். அதாவது மனமானது அடிக்கடி நினைக்க வேண்டிய விஷயத்தை மறந்து போகக்கூடிய தன்மை கொண்டது. மனத்தின் வேலையே அப்பப்போ மறந்து போவதுதான். ஞானசம்பந்தரே பாடுவார், மறக்கும் மனத்தினை மாற்றி என்று பாடுவார் திருநீலகண்ட பதிகத்தில். மறக்கும் மனத்தினை மாற்றி. ஆக நம்ம மனத்துக்கு மறக்கக்கூடிய இயல்பு உண்டு. அதை ஆனால் மறக்காம நம்ம காரியங்கள் எல்லாம் செய்யணும். படிக்கின்ற மாணவர்களிலிருந்து வேலை பார்க்கின்ற அலுவலர்கள் வரை எல்லாரும் மறக்காமல் தத்தம் பணிகளை செய்யணுங்கிறதுக்காக தான் பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரமே வச்சார் வள்ளுவர். மறக்கக்கூடாது, கடமைகளை மறக்கக்கூடாது. ஆக இந்த மனமானது அவ்வப்போது பெருமான் திருவருளை மறந்து விடுகின்றது. பெருமான் திருவருளால தான் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து வருகின்றோம். வாழ்க்கையினுடைய அருமையை இப்போது இந்த பெருந்தொற்று காலத்திலே நன்றாகவே உணர்கின்றோம். பெருமானுடைய கருணையினால் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த கருணையை நம்ம மனசு அப்பப்போ மறந்து போகுது. அது மறந்து போகாம அதை காப்பாற்றுவது எது என்றால் நம்ம வாக்கு தான். வாக்கினால நம்ம பெருமான் திருநாமத்தை சொன்னால் மறந்து போன மனசு திரும்ப பெருமான் அருளை நினைவுபடுத்திக் கொள்ளும். அதான் அந்த பதிகத்தில் மகுடம் வைத்தார். உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உனை நான் மறக்கினும். நான் மறக்கினும்னா நான்கது ஆன்மாவை, உயிரை குறிக்கிறது. அந்த ஆத்மாவை குறிக்கிறது. அந்த ஆத்மாவாகிய உயிர் மறக்குதுன்னா இப்படி நினைப்பதற்கும் மறப்பதற்கும் கருவியாக இருப்பது எது? மனசு தான். மனசை பற்றி ஒன்றை நினைக்கிறோம், மனசை வேறு விஷயத்தில் செலுத்தி மறந்தும் விடுகின்றோம். உன்னை நான் மறக்கணும் என்றால் என் மனத்தினால் உன்னை சிந்திக்க நான் மறந்து போனாலும் என்றதுக்கு அர்த்தம். என் மனத்தினால் உன்னை சிந்திக்க மறந்து போனாலும். ஞானசம்பந்தன் பாடுறாரு இல்லையா, மறக்கும் மனத்தினை மாற்றி
எம் ஆவியை வற்புறுத்தி என்று பாடுகிறார் அல்லவா. ஆகவே உன்னை மனத்தினால் நான் சிந்திக்க மறந்து போனாலும் என் நான் என்ன சொல்லும்? நமச்சிவாயம் நாமத்தை சொல்லும். அப்ப அது கூட என்ன தெரியுது? என் நான் நமச்சிவாயன் சொல்லும் போது மறந்து போன மனம் திரும்ப உன் ஞாபகத்தை பிடித்துக் கொள்ளும். அதனால இந்த மனசை நம்ம வழியில நமக்கு உண்மையிலே விருப்பம் இருக்கு, சுவாமியை தான் சிந்திக்கணும், சுவாமியை தான் வழிபடணும் அப்படின்னு நமக்கு உண்மையிலே ஒரு விருப்பம் இருக்குது. ஆனா மனம் அது ஒத்துழைக்க மறுக்குது. மனத்தை நேரடியாக ஒத்துழைக்க வைப்பது என்பது ரொம்ப சிரமம். ஏன்னா மனம் மிகவும் சூட்சுமமானது. அதனிடத்துல போய் நம்ம நேரடியாக மோதிக்கிட்டு இருந்தா முடியாது, அதுதான் ஜெயிக்கும். ஆகவே மனத்தை நாம ஜெயிச்சு நம்ம வழியில மனசை நிறுத்தணும்னா அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தந்தருடைய உபாயம். எத்தனை நூல்களில் தேடினாலும் இந்த உபாயம் நமக்கு கிடைக்காது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் தந்தருள்கின்றார். என்னவென்றால் வாக்கினாலே அவனுடைய பெருமையை சொல்ல வேண்டும். தம்முடைய வாக்காகவும் நமச்சிவாய பதிகத்திலே சொல்லி உள்ளார். மனசினாலே தியானிப்பதிலே அதிலேயே தனிப்பெருமை கொண்ட பூசலார் நாயனை பற்றி சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையிலும் அதை சொல்லி வைக்கின்றார். அந்த ரகசியத்தை சொல்லி வைக்கின்றார். குறிப்பாக மறை நாவனாக அவர் இருக்கின்றார். அவர் மனசாலே கோயில் கட்டியவர். அதைத்தான் அங்க சொல்வார்னு பார்த்தா அதை சொல்லல. இந்த மறை நாவன் என்று குறிப்பிடுகின்றார். என்னன்னா அந்த சிறப்புக்கு மனசினால அந்த அளவுக்கு இடைவிடாம நினைக்க முடியுதே அப்படின்னா அந்த சிறப்புக்கு காரணம் அவர் நாவினாலே பெருமான் புகழை நாள்தோறும் ஓதுவதுதான். ஆகையினால் அன்பர்களை பதிகங்களை நாம் ஓதி வர அதனாலதான் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மணிவாசக பெருமானுடைய அந்த நட்சத்திரம் மக நட்சத்திர காலத்திலெல்லாம் திருவாசகம் முற்றோதல், அமாவாசை காலத்திலெல்லாம் அகத்திய தேவாலயத்திரட்டு முற்றோதல், திருமூலர் குரு பூஜையிலெல்லாம் திருமந்திர முற்றோதல், குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய தை அசுபதி நன்னாளிலே நமச்சிவாய மூர்த்திகளுடைய தோத்திர திருட்டினை ஓதி வருதல், இப்படி தோத்திரங்களை ஓதி வருதலை அதுபோல திருக்கோயிலே மகாசன்னிதானம் வழிபடும் பொழுது பூஜையிலே வழக்கமாக பாடக்கூடிய பஞ்சபுராண பாடல்கள் தவிரவும் இந்த பெருந்தொற்று காலத்திலே மக்கள் எல்லாம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு எல்லோரும் தம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பெறுவதற்கும் பொருளாதாரத்திலே தாம் பெற்ற நஷ்டங்களை எல்லாம் ஈடுகட்டி வளமான சிறப்பான வாழ்வினை எல்லாரும் பெறுவதற்காகவும் திருநீலகண்ட பதிகம், நமச்சிவாய பதிகம், கோளறு பதிகம் ஆகிய பதிகங்களை எல்லாம் ஓதுவாமூர்த்திகளை விட்டு அருமையாக பாட வைத்து வருகின்றார். இப்படி நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற நேரடியான முயற்சிகள் ஒரு புறம், நம்முடைய ஆன்மீக நிறுவனங்கள் மூலமாக நடக்கக்கூடிய இந்த அருள் முயற்சிகள் ஒரு புறம் ஆக எல்லாம் சேர்ந்து இந்த பெருந்தொற்றினை முழுமையாக போக்கி நலமான வளமான தமிழகம் மலர்ந்திட வழி செய்து வருகின்றது. இப்போது அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நிறைவுற்ற நிலையிலே நந்திக்கு அலங்காரமானது நடைபெற்று வருகின்றது. ஆக பூமாலைகளாலே நந்தி பெருமான் அருமையாக அலங்காரம் செய்யப்பட்டு வருகின்றார். இதனை அன்பர் பெருமக்கள் எல்லாம் தரிசித்து மகிழ்ந்து வருகின்றார்கள். ஆகையினால் இந்த பிரதோஷ காலம் இதை பற்றி சொல்லி வந்தேன். இது ஒரு விரத காலம் சொல்லி வந்தேன். அப்ப விரதம் என்பது மனம் பொறிகளின் வழி செல்லாமல் இறைவன் திருவடியிலே சிந்தனையை நிறுத்துவதுதான் விரதம் என்று பார்த்தோம். இந்த விரதத்துக்கு உணவை தவிர்ப்பது அல்லது உணவை சுருக்கிக் கொள்வது அது அவரவருடைய உடல்நிலை பொறுத்தது. சிலருக்கு பகல் முழுதும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும், சிலருக்கு இருக்க முடியாது. பசி மயக்கம் நம்மை ஆதிக்கம் செய்கின்றது என்றால் அப்போதும் நம்ம இறைவன் திருவடியை செம்மையாக நினைக்க முடியாது. அதனால தான் நம்ம ஆதீனத்தில் நாவலர் பெற்றம் பெற்ற இலங்கை யாழ்ப்பாணத்தினுள் ஆர்வ நாவலர் சொல்வார்கள், விரதம் என்பது என்னவென்றால் உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கி ஏனும் என்று சொல்வார். முழுசா விட முடியாதவங்க ஓரளவு சுருக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உபவாசம் தான் மனசை திருவடி சிந்தனைக்கு நமக்கு நல்ல உதவியா இருக்கும். அதே மாதிரி தோத்திர பாடல்களை திருமுறை பதிகங்களை இந்த விரத காலங்களில் பாடணும். அப்போ அந்த மனசு திருவடி சிந்தனைக்கு நல்ல அது ஒத்துழைக்கும். ஆக அப்படி அந்த மனத்தை இறைவன் திருவடியிலே நிறுத்தக்கூடிய அந்த செயலுக்குத்தான் விரதம் என்று பெயர். சிவபெருமானை குறித்த விரதங்கள் பல இருக்கின்றன. சோமவார விரதம் ஏற்கனவே பார்த்தோம். கார்த்திகை சோமவாரம் 4 சோமவாரங்கள், சில ஆண்டுகளிலே 5 சோமவாரங்களோடு வரும். அப்பெல்லாம் நம்ம திருக்கோயிலில் சங்காபிஷேகம் அருமையாக நிகழும்.
அதுபோல நம்முடைய ஆதீனத்தின் அருளாளியில் உள்ள திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயிலிலும் சங்காபிஷேகம் அருமையாக நிகழும். ஆக அந்த சோமவார விரதம், அப்புறம் உமாமகேஸ்வர விரதம், கேதார விரதம் என்று பல விரதங்கள். ஆதீனத்தில் கேதார விரதம் குருமகா சன்னிதானம் அவர்களாலும் தம்புரான் சுவாமிகளாலும் ஓதுவாமூர்த்திகளாலும் மற்றும் உள்ள ஆதீனத்து பணியாளர்களாலும் ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது கேதார விரதம். இப்போ நம்ம பிரதோஷ காலங்களால பிரதோஷ விரதம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், இந்த பிரதோஷ நாளிலே பகற்பொழுதிலே உணவு உண்ணாமல் இருந்து கொண்டு, அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இருக்க முடியாதவர்கள் உணவை கூடுமான வரையில் குறைத்து கொண்டு சாயந்தர நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 3.25 நாழிகை என்ற அளவிலே, ஏறத்தாழ 1.5 மணி நேரம் என்ற அளவிலே இருக்கும்போது வீட்டிலே நீராடி திருநீர் ருத்ராட்சம் ஆகியவற்றை அணிந்து கொண்டு திருக்கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபாடு செய்து அங்கே பிரசாதம் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு பக்தர்களோடு சேர்ந்து உணவு அருந்த வேண்டும். இந்த விரதத்தை முடிச்சு வைக்கும் போது நம்ம சாஸ்திர புராணங்கள்லாம் ஒரு மனதாக சொல்கின்றன. பக்தர்களோடு சேர்ந்து உணவு உண்டு அந்த விரதத்தை முடித்து வைப்பது ரொம்ப சிறப்பு. அதான் இந்த பிரதோஷ விரதம். பிரதோஷ விரதத்தை தொடங்கிக் கொள்வதற்கு ஏற்ற காலமாக ஆர்வநாவலர் எந்த காலங்களை சொல்கின்றார்? எதுக்காக நான் ஆர்வநாவலருடைய நூலிலிருந்து காட்டுகிறேன் என்று சொன்னால், அவர் ஆகமம் பத்ததி இவற்றையெல்லாம் நன்றாக கற்றவர். நம்முடைய ஆதீனத்தோடு அவர் நீண்ட காலம் தொடர்பிலே இருந்தவர். ஆகவே சாஸ்திரங்களிலே என்ன உள்ளதோ அதை அப்படியே சொல்வார். ஆக அவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சித்திரை மாதத்தில் அல்லது வைகாசி மாதத்தில் ஒரு சனி பிரதோஷத்திலே இந்த பிரதோஷ விரதத்தை தொடங்கி கொள்ளலாம். சனி தொடங்கும் போது சனி பிரதோஷம் தொடங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரதோஷத்தையும் இந்த பிரதோஷ விரதத்தை நாம் கடைபிடித்து வரலாம் என்று ஆர்வநாவலர் சொல்கின்றார். சித்திரை மாதம், வைகாசி மாதம். ஆக இவ்வாறு இந்த சனி பிரதோஷம் தொடங்கி அதை செய்து வரலாம் என்று அவர் சொல்கின்றார். அது தவிர ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், அந்த மாதங்களும் பிரதோஷ விரதத்தை தொடங்கிக் கொள்வதற்கு ஏற்றவை என்கின்றனர். சித்திரை அல்லது வைகாசி அல்லது ஐப்பசி அல்லது கார்த்திகை, இந்த மாதங்களிலே ஒரு சனி பிரதோஷம் அன்று தொடங்கிக் கொள்ள வேண்டும். தொடங்கிக் கொண்டு ஒவ்வொரு பிரதோஷத்திலும் அவ்வாறு செய்து வந்து பிரதோஷ காலத்தில் வழிபட்டாலே சிறந்த புண்ணியம்தான். அதிலும் இப்படி விரதம் இருந்து வழிபட்டால் அது இன்னும் மிகச்சிறந்த புண்ணியம். இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதனாலே நமக்கு என்ன பயன் என்று சொன்னால், இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதனாலே நமக்கு நம்முடைய உடல் நோய்கள், வறுமை, கடன் சுமை, மேலும் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் இவை எல்லாமே நீங்கி போகும். ஏற்கனவே ஆகம வல்லுநர்கள் கொடுக்கின்ற ஒரு விளக்கத்தை பார்த்தோம். நம்ம தோஷங்களை எல்லாம் சுவாமி ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய காலம் இந்த பிரதோஷ காலம்னு பார்த்தோம். ஆகவே நம்முடைய சகல பாவங்களையும் போக்க வல்ல காலம் இந்த பிரதோஷ காலமாகும். ஆகையினாலே இந்த காலத்திற்கு இணையாக நாம் எதையும் சொல்ல முடியாது. இறைவன் ஆழகால விடத்தை உண்ட அந்த அருட்செயலை நினைந்து நினைந்து உருகுகின்ற அடியார்களுக்கு துயரங்கள்லாம் அண்டாத வண்ணம் பெருமான் போக்கி அருள்வார் என்று திருவெண்காட்டு பதிகத்திலே ஞானசம்பந்தர் பாடி அருள்கின்றார். திருவெண்காட்டு பதிகம். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்றுழ்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்டாமரை மேல் கருவண்டியால் செய் வெண்காடே என்பது ஞானசம்பந்தர் தேவார். மேலும் இந்த ஆழகால விடத்தை உண்டு தம்முடைய கண்டத்தை நீலகண்டமாக காட்டியருளினாரே, அந்த திருநீலகண்டகத்தின் மீதே பாடப்பெற்ற ஒரு தனிப்பதிகமும் உண்டு. இன்று பெருந்தொற்று காலத்திலே இந்த கொடிய கொரோனா நோயானது முற்றிலுமாக அழிந்து போவதற்கு நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த திருநீலகண்ட பதிகத்தையே முதன்மையாக எடுத்துரைக்கின்றார்கள். இங்கே நம்முடைய திருக்கோயிலிலே ஓதுவாமூர்த்தி பெருமக்களை எல்லாம் இந்த திருநீலகண்டத்து பதிகத்தை பாடுமாறு அருளாணை வழங்கியுள்ளார். அதன்படி அவர்களும் பாடி வருகின்றார்கள். திருநீலகண்ட பதிகம் என்னவென்றால், ஒவ்வொரு பாடலும், இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் திருநீலகண்டம் என்று முடிவடை. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்தம் பிரான்கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். பார்த்தீங்கன்னா அது திருநீலகண்டம் முடியும். திருநீலகண்டத்தின் மீதே விசேஷ பக்தி வைத்து
சிவனரியில் வாழ்ந்து வந்தவர் ஒரு நாயனார். அவருக்கு திருநாமமே எப்படி இருக்கு? திருநீலகண்ட நாயனார் என்று இருக்கின்றது. அவர் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் திருநீலகண்டம் என்றே சிந்தித்து வருவார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாயன்மார் அவர். அந்த திருநீலகண்டத்தை நினைந்து போற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த பிரதோஷ காலமானது இருந்து வருகின்றது. இந்த பிரதோஷ காலத்திலே இதுகாரும் அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவாக நிகழ்ந்தேறி நிறைவுற்றிருக்கின்றன. நந்தி பெருமானுக்கு சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே தீபாராதனையானது நிகழ இருக்கின்றது. அந்த நிறைவான நிகழ்வாகிய தீபாராதனை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இப்போது அலங்காரம் நிகழ்ந்து வருகின்றது. இதுகாரும் நிகழ்ந்த இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் மிக அருமையாக படமாக்கி தங்களுக்கு நேரலையிலே வழங்கி வருகின்றார்கள். அன்பர் பெருமக்களே, இந்த அலங்காரம் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதனாலே இது நிகழ்ந்து முடிந்த பிறகு சிறப்பு தீபாராதனைகள்லாம் நிகழ உள்ளன. ஆக இந்த அலங்காரம் முடிவதற்காக அந்த தீபாராதனை நிகழ்வுகள் எல்லாம் காத்திருக்கின்றன. ஆகவே ஒரு சிறிய இடைவெளி, இந்த இடைவெளியிலே அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீபாராதனை தொடங்கவும் நாமும் இந்த இடைவெளியை முடித்துக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரதோஷ வழிபாட்டினை தரிசிப்போமா.
மூலவருக்கு மகா தீபாராதனை நடந்ததை தொடர்ந்து இப்பொழுது உற்சவமூர்த்தி பெருமான் எழுந்தருளல் நடந்து கொண்டிருக்கின்றது. உற்சவமூர்த்தி எழுந்தருளானது இந்த பிரதோஷ தின வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு அங்கமாக உள்ளது. ஒவ்வொரு பிரதோஷ விழாவிலும் இவ்வாறு உற்சவமூர்த்தி எழுந்தருளப்படும் திருநந்தி தேவர் முன்னிலையிலே அவருக்கு காட்சி கொடுத்து மேலும் திருக்கோயில் வெளிப்பிரகாரத்தை உற்சவமூர்த்திகள் வலம் வருவது இங்கே மரபாக உள்ளது. இப்பொழுது உற்சவமூர்த்தி திருநந்தி தேவர் முன்னிலையிலே காட்சி கொடுத்து அங்கிருந்து புறப்பட்டு ஆதி கோமுத்தீஸ்வருடைய சன்னதிக்கு நேராக நின்று கொள்கின்றார். இந்த திருக்கோயில் ஆரம்பத்திலே கோமுத்தீஸ்வரரானவர் மேற்கு நோக்கிய திசையிலே எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லி அந்த பெருமான் தான் இங்கே முதலிலே எழுந்தருளி இருந்தவர் என்று சொல்லி அதனை ஆதி கோமுத்தீஸ்வரர் என்று இன்றும் அழைக்கின்றார். அந்த ஆதி கோமுத்தீஸ்வருடைய சன்னதிக்கு நேராக இப்பொழுது உற்சவமூர்த்தி பக்தர்களின் வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதன் பிறகு பலிபீடத்திற்கு அருகே செல்வார்கள். இங்கே உள்ள பல்வேறு மூர்த்திகளை பற்றியும் சொல்லி வந்தேன். மூலவர், அம்பாள், பிரகாரத்திலே உள்ள தெய்வங்கள், இந்த திருத்தலத்துக்கென்றே சரிச்சிறப்பாக உள்ள கோவுருவ நாயகி, அனைத்தெழுந்தநாதர் போன்ற திருமூர்த்தங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்டேன். மற்றொரு மிக முக்கியமான விசேஷம் இங்கே இருக்கின்ற தியாகராஜ சன்னதி. திருவாரூரிலே தியாகராஜர் எவ்வாறு கோயில் கொண்டு அருளியுள்ளாரோ அதுபோலவே இந்த திருவாரூரையிலும் தியாகராஜ பெருமான் எழுந்துள்ளார். சுவாமி தியாகராஜ பெருமானாக எழுந்துள்ளார். முசுகுந்தர் என்ற மன்னன் இங்கே திருவாவடுதுறைக்கு வந்து திருவாவடுதுறை தியாகராசரை வழிபட்டுத்தான் குழந்தை பேறு பெற்றான் என்பது தலபுராண செய்தியாகும். இந்த தியாகராஜ பெருமானுக்கு வருஷத்திலே சில குறிப்பிட்ட நாள்களிலே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. விஷு புண்ணிய காலங்கள், சித்திரை மாத பிறகு இப்போது தீபாராதனை, மகாநந்திக்கு தீபாராதனை நடைபெறுகின்றது. மகாநந்தி பெருமானுடைய எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். ஒரு மகா தீபாராதனை நடைபெறுகின்றது. இவர்களெல்லாம் தரிசித்து வருகின்றோம். அடுத்து 5 அடுக்கு தீபாராதனை நடக்கின்றது. பஞ்சாரத்தி, தீபாராதனை தொடர்ந்து உற்சவமூர்த்தி வலம் வருவதற்காக புறப்பட ஆயத்தமாகி எழுந்தருளி வருகின்றார்கள். இங்கே இதன் அருகிலே இருப்பது அரசமரம், இந்த ஸ்தல விருட்சம். இதனை வலம் வந்து வேண்டிய வரங்களை எல்லாம் பக்தர்கள் பெற்று வருகின்றார்கள். தியாகராஜ சுவாமிகளை பற்றி சொல்லி வந்தேன். தியாகராஜ பெருமானுக்கு வருஷத்திலே சில குறிப்பிட்ட நாள்களிலே சிறப்பு அபிஷேகம். விஷு புண்ணிய காலங்கள், சித்திரை மாத பிறப்பையும் ஐப்பசி மாத பிறப்பையும் விஷு என்று சொல்லுவோம். சித்திரை விஷு, ஐப்பசி விஷு, இந்த 2 நாளிலும் சிறப்பு அபிஷேகம். இது மாதிரி அயன புண்ணிய காலங்கள், அயனம் தை மாத பிறப்பை உத்தராயணம்னு சொல்லுவோம், ஆடி மாத பிறப்பை தட்சிணாயணம்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண தட்சிணாயன அயன காலங்களிலே தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் உண்டு. அதுபோல கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகண காலங்களிலே பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் உண்டு. அதுபோல இந்த திருக்கோயிலிலே மகோத்சவம் என்று சொல்லக்கூடிய பெருவிழா என்னவென்றால் தை ரத சப்தமி பெருவிழா. இந்த தை ரத சப்தமி பெருவிழாவில் எங்குமில்லாத சிறப்பு இங்கு உண்டு. என்னவென்றால் இந்த திருக்கோயிலை நிர்வகித்து வருகின்ற திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் அருகிலேயே உள்ளது. அந்த ஆதீனத்து குருமுதல்வர், ஆதீனத்தை நிறுவிய குருமுதல்வர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளுக்கு குரு பூஜை நாள் தை அசுபதி. 10 நாட்கள் அந்த விழா சிறப்பாக நடைபெறும். இந்த தை ரத சப்தமியும் தை அசுபதியை ஒட்டித்தான் வரும். ஆகவே ஆதீன திருமணத்திலும் 10 நாட்கள் பெருவிழா, இந்த கோமுத்தீஸ்வரர் திருக்கோயிலிலும் 10 நாட்கள் பெருவிழா. திருவருளும் குருவருளும் எல்லாரும்
ஒருங்கே பெறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த 2 நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இந்த திருக்கோயிலுக்குரிய மகோத்சவமாகிய தை ரதசப்தமி நாளிலே 5ஆம் திருநாளிலும் தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். ஆக இந்த நாள்களிலெல்லாம் சிறப்பு அபிஷேகம். எந்த நாள்கள்லாம் பார்த்தோம்? விஷு புண்ணிய காலம், சித்திரை விஷு, ஐப்பசி விஷு, உத்தராயணம் தை 1 உத்தராயணம், ஆடி 1 தட்சிணாயனம், அப்புறம் கிரகண சூரிய கிரகணம் சந்திர கிரகண காலம், அப்புறம் இந்த தை ரதசப்தமி பெருவிழாவின் 5ஆம் திருநாள். அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருக்கோயிலே நிறைபணி என்று ஒரு சிறப்பு பூஜை நடைபெறும். நிறைபணி, இந்த பணிகளெல்லாம் நிறைவானதை, ஓராண்டுக்கான பணி நிறைவானதை குறிப்பிடுகின்ற வகையிலே நிறைபணி. அது ஒவ்வொரு கோயிலே ஒவ்வொரு நாளில் நிறைபணி நடக்கும். நம்ம இந்த கோமதீஸ்வரர் திருக்கோயிலில் நிறைபணி எப்போது நடக்கின்றது என்றால் புரட்டாசி மாத பௌர்ணமி. புரட்டாசி மாத பௌர்ணமியை அன்பர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடியார் பெருமக்கள் பக்த கோடிகள் எல்லாம் அந்த புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று மாலையிலே இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் ஸ்ரீ குருமகா சன்னிதானனுடைய திருமுன்னிலையிலே உள்ள எல்லா சந்நிதிகளுக்கும் சிறப்பு தீபாராதனைகள் மிக அருமையாக நடைபெறும். அப்படிப்பட்ட நிறைபணி நாளிலும் நம்முடைய தியாகராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இவையெல்லாம் இங்கே எழுந்தருளியுள்ள தியாகராஜ பெருமானுக்குரிய சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் நாள். அந்த தியாகராஜ பெருமான் சன்னதியிலே அதற்கு முன்னால் சந்தானாச்சாரியர் 4 திருமேனிகளும் உள்ளன. அது ஒரு சிறப்பு. மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியர் ஆகிய 4 பெருமக்களுடைய திருமேனிகள் இங்கே விளங்குகின்றன. அது ஒரு சிறப்பு. இப்படி பல சிறப்புகள் இந்த ஆலயத்திலே உள்ளன. தெய்வ புலமை திருவள்ளுவருக்கு இங்கே பிரதிஷ்டை இந்த கோயிலே உள்ளது. ராஜகோபுரம் வழியாக உள்ளே வரும்போதே ஆதி கோமதீஸ்வரரை வணங்கிக் கொள்ளலாம். முன்பே சொன்னது போல துணைவந்த விநாயகரும் முருகப்பெருமானும் வாயிலே இருக்கின்றார்கள். உள்ளே வந்தவுடனே ஆதி கோமதீஸ்வரரை வணங்கிக் கொள்ளலாம். சமயாச்சாரியர் 4 பெருமக்கள் சன்னதி இருக்கின்றது. இவற்றோடு சேர்ந்து தெய்வப்புலமை திருவள்ளுவர் சன்னதி இப்போது பஞ்சாரத்தி தீபாராதனை அருமையாக நடைபெறுகின்றது. தமிழ் மக்களாகிய நமக்கும், ஏன் இந்த உலகத்திற்கே வள்ளுவன் தன்னை உலகிற்கே என்று வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டப்படுவதற்கேற்ப இந்த உலகத்துக்கே நன்னறி காட்டிய திருவள்ளுவதேவ நாயனாருடைய தெய்வ திருமேனியானது இங்கே எழுந்தருள பெற்றுள்ளது. அவர்களுடைய குரு பூஜை நாளாக மாசி மாதத்து உத்திர நட்சத்திரம், மாசி உத்திரத்திலே அவர்களுடைய குரு பூஜை நடைபெற்று திருக்குறள் முற்றுவத பெறுகின்றது. அந்நாளிலே திருக்குறள் பணிகளை சிறப்பாக ஆற்றியுள்ள தமிழ் அறிஞர் பெருமகனார் ஒருவருக்கு மகா சன்னிதானம் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். ஆக இப்படியெல்லாம் எத்தனையோ சிறப்புகளுக்கு உறைவிடமாக நம்முடைய இந்த திருவாவடுதுறை திருக்கோயிலும் திருமடமும் விளங்கி வருகின்றன. இப்பொழுது உற்சவமூர்த்தி புறப்பாடானது தொடங்க இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நாம் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் எப்படி நாம் தரிசிக்கலாமோ அதுபோலவே நம் வீட்டில் இருந்தபடியே தரிசிப்பதற்கு வாய்ப்பாக ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவிழப்பாங்கின் வண்ணம் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் நேரலையிலே படமாக்கி தங்களுக்கெல்லாம் வழங்கி வருகின்றார்கள். அவருடைய இந்த பணியானது மிகவும் பாராட்டுக்குரியது. சிறந்ததொரு ஆன்மீக நிகழ்வினை எல்லாருடைய வீட்டுக்கும் வீடு தேடி வரும்படியான முறையிலே தொழில்நுட்பத்தை இந்த ஆன்மீக நெறியிலே அழகாக பயன்படுத்தி வருகின்றார்கள். உற்சவமூர்த்தி புறப்பாடு தொடங்கிவிட்டது. பலிபீடத்தின் முன்னால் சற்றே நின்று அதற்கு முன்பாக நம்முடைய ஆதி கோமதீஸ்வரர் சன்னதிக்கு நேராக ஆதி கோமதீஸ்வரர் சன்னதிக்கு இங்கிருந்தும் நின்றருளினார். அங்கு இன்னும் அருகில் சென்று நேருக்கு நேராக ஆதி கோமதீஸ்வரருடைய சன்னதிக்கு அருகிலே இப்போது உற்சவமூர்த்தி அம்பாள் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அங்கு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து உற்சவமூர்த்தியில் வெளிப்பிரகாரத்திலே வலம் வருதல் நிகழும். அப்போது ஒவ்வொரு பிரகாரத்தில் வலம் வரும்போதும் ஆங்காங்கு நிறுத்தி சிறிய தீபாராதனை காட்டி அவ்வமயம் ஓதுவாமூர்த்திகள் தேவாரம் பாடி அப்படியே அந்த வலம் வருதலை நிறைவு செய்து திருக்கோயிலுக்குள்ளே உற்சவமூர்த்தி எழுந்தருளல்
நடைபெறும். அப்போது ஒரு தீபாரணை நடைபெற்று அந்த அளவிலே இந்த பிரதோஷ சிறப்பு வழிபாடானது நிறைவேற உள்ளது என்று தங்களுக்கு கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த பிரதோஷ வழிபாட்டினை ஸ்ரீ குருமுகா சன்னிதானத்துடைய திருவிழப்பாங்கின் வண்ணம் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனல் குழுவினர் அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு குருமுகா சன்னிதானத்துடைய அருள் மேன்மேலும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு, இது போன்ற அருள் நிகழ்வுகளை தொடர்ந்து அவர்கள் வழங்கி வர உள்ளார்கள். ஆக இந்த News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலை அன்பர் பெருமக்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இதிலே உறுப்பினராகி தொடர்ந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த அருட்பணிகள் எல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று குருமுகா சன்னிதானத்துடைய குருவருட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தீபாவளி தரிசித்து உய்வோமாக. திருச்சிற்றம்பலம். இந்த அளவிலே இந்த பிரதோஷ சிறப்பு வழிபாடு குறித்த வர்ணனையினையும் கருத்துக்களையும் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.